அடடே சோனியா, நம்ம கடை யூடியூப்ல போட்டுருவோமா? ஹாய் அரசி. 8 மணிக்கெலாம் வந்தா 7 மணிக்கெலாம் கழியாக இருந்தேன். இன்றைக்கி 6 மணிக்கெலாம் வந்தேன். அப்படின்னு அப்பம் கழியாச்சு. அப்பத்தை தேடி ஒரு புது பயணம். அனன்யாவும் அரசி மேடம் கமாண்டா பண்ணுமா ஒளிவா அப்பத்தை கண்டுபிடிச்சாச்சு. எஸ், ஒன்று தம்பி பிள்ளை, என் பிள்ளை, 2 என் பிள்ளை தான். ஞாபகம் இருக்கா? எங்கள் தாத்தா பா, தாத்தா சோழமலை தாத்தா. சூப்பர், போங்க. நம்ம கடை யூடியூப்ல போட்டுருவோமா? ஃபேமஸ் ஆகுங்க. ஆக்சுவலாக எங்கள் தாத்தா வந்து இங்கே காலையில் தான் ஒரு அப்பம் சாப்பிட்டு ஆரம்பிப்பாப்புல. அதனால ஸோ இன்னமும் என்னை ஞாபகம் வச்சிருக்காரு. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ ஸ்பெஷல் வாசுகி காபி பார் அப்பம். எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க தாத்தா? சாடா இருக்கு, அப்படியே இருக்கு, அந்த மாதிரியே இருக்கு. இதுக்கு மேலே என்னங்க வேணும்? உன் பேர் தாத்தா? நாராயணன். நாராயணன். வாசுகி காபி பார். நாச்சியார். ஓகே டன். உங்கள் பேர்னா? ஆறுமுகம். உங்கள் பேர்னா? சுப்பிரமணி. என் பேர். ஓகே சரி, போடுறேன். ஃபேமஸ் ஆகுங்க நம்ம கடையும். நம்மளை பார்த்தது பொட்டியாக மடங்கிட்டாப்புல. அப்பந்தான் சாப்பிடுவாராம் அவர். இந்த உலகத்திலேயே நாய்களை விட குழந்தைங்க மேலே பாசம் காட்டுற ஒரு விலங்கு நீங்கள் பார்க்கவே முடியாது. போடு போடு போடு, தைரியமாக போடு, ஒன்றும் பண்ணாது, போடு. சரி வாங்க போகலாம், வாங்க போகலாம், வாங்க. இந்த பக்கம் இந்த பக்கம் ஒன்றும் பண்ணாதுப்பா, பயப்படாப்பா, பயப்படாப்பா. ஏன் பயப்படுறவா? ஏறுங்க ஏறுங்க ஏறுங்க, போகலாம். ரைட். ஆப்ரேஷன் சக்ஸஸ். இந்த பக்கம் வந்தீங்கன்னா அண்ணாசாலை பக்கத்தில் வாசுகி காபி பார். தரமாக இருக்கும் அனைத்து பொருட்களும். இந்த தாத்தா காலத்துலேருந்து சாப்பிட்றேன். இன்னும் ஞாபகம் வச்சுருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்பவுமே அந்த காலத்து ஆட்கள் வந்து ஊர் பக்கம் போனீங்க அப்படின்னா யார் நம்ம அரசு பம்பையெல்லாம் இப்போ சோழமலை பேரம் தானே அப்படின்றாங்க. எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அடடே சோனியா அப்படின்ற மாதிரி தலைவனுக்கு இன்றைக்கி தான் அந்த ரிலீஸ் போல். டாப் ஸ்டார் பிரசாந்த் நம்ம தேட்டரில் இறங்கியிருக்கானுங்க. இந்த படம் இவருக்கு டாப்பில் கொண்டு வரணும் அப்படின்னு வேண்டிக்குவோம். படத்தை எனக்கு பார்த்துட்டேன் அப்படின்னா ரிவ்யூவோட வரேன். அன்பு மலர்களே 2 பேரும் கொண்டு போகணும் சேர்ந்து, சரியா? குட், வெரி குட். இப்படியே இருக்கணும் ஒத்துமையா. ஊர் பக்கம் வந்தால் அப்படி தாங்க செம்ம ஜாலியாக இருக்கும். அந்த மலரும் நினைவுகள் வந்து இன்னும் 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 அழகாகிட்டே போகும். எஸ், இந்த உலகத்தில் எந்த மூலைக்கு போனாலும் மதுரையில் சுடுற அப்பத்துக்கு இணையாக எங்கேயுமே இருக்காது. கவுண்டர் சொல்லுவார்ல, இந்த அப்பத்தை சுட்டது எவன்டா அப்படின்னு. மதுரையில் எந்த கடையில் போய் இந்த அப்பத்தை வாங்கி சாப்பிட்டீங்கனாலும் டேஸ்ட் மாறவே மாறாது.